வந்தருள் புரிவாய மகளே, வந்தருள் புரிவாய அம்மா, வந்தருள் புரிவாய மகளே, வந்தருள் புரிவாய கலைமகளே, வந்தருள் புரிவாய அம்மா தாயே தானி எனக்கு தலைமகன் நான் உனக்கு. அம்மா தாயே தானி எனக்கு தலைமகன் நான் உனக்கு. மாதா தானி எனக்கு மதலை தான் நான் உனக்கு. தாயே வந்தருள் புரிவாய கலைமகளே, வந்தருள் புரிவாய வந்தருள் புரிவாய மகளே, வந்தருள் புரிவாய். நானும் தொட்ட கதை குறைகள் பாடே தொந்தி கணபதியை வரந்தருவாரு. நான் எடுத்த சில கதைகள் பாடே ஈசன் பகவானை வரம் தருவாரு. நான் சொன்ன சில கதைகள் பாடே, நானும் சொன்ன சில கதைகள் பாடே அப்பனை சொக்கேசா வரம் தருவாரு. சொக்கேசா வரம் தருவார். ஐயா தர்க்கராஜன் தர்காடிக்க தர்காவள்ளி பெண்ணவலோ பெத்தெடுத்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு தாயே அவசீனி பழம் செலவு செய்தார், செலவு செய்தாரே. பிள்ளைக்கு தானே அவ அருமமாக பிறந்தாள் என்று அள்ளி பணம் செலவு செய்தார். அவ தங்க மக பிறந்தாள் என்று ஐயா தர்க்கராஜன் தார்காவள்ளி தான தர்மங்களும் செய்வாரே. தர்க்கராஜன் தார்காவள்ளி தங்கவனம் செலவு செய். அப்படி ஓர் பிறந்த ஓர் குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டுமென்றோ ஆமையோ அந்த தர்க்கராஜனும் தார்காவள்ளி பெண் கொடியானவளும் ஆமோ எப்படி எப்படி பெயர் கொடுக்கிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அவ பார்வதியோட அம்சத்தில இருப்பதினாலையும் அதன் நாட்டோட பெயரை சேர்த்து ஐயா தாட்சாயணி 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 பார்வதியா பார்வதியா பெருமையோடு பெயர் கொடுத்தா பார்வதியா. அப்படி பெயர் கொடுத்த வேளையில நாளையில அவளை ஊட்டி மெல்ல வளர்ப்பாரோ. அவ
உடலெல்லாம் நெய்யுரே சேத்து வளர்பாலோ திரேகமெல்லாம் நெய்யுரே ஐயா நாலு ஒரு மேனியுமா ஓல பொழுதும் ஒரு வண்ணமுமா நல்ல சீரோடும் சிறப்போடு நல்ல சீரோடு சிறப்போடு மகள செல்வமாக வளர்த்து வாராரு செல்வமாக வளர்த்து வாரார் தர்க்கராஜன் பெத்த மகளாகி அந்த தாட்சாயினி பார்வதியாளுக்கு ஆமையோ அவளுக்கு ஒன்று நல்ல வயதுமாச்சு ஊந்து வேலை ஆடுவாளி இரண்டு நல்ல வயதுமாச்சு இருந்து வேலை ஆடுவாளி மூன்று நல்ல வயதுமாச்சு முடியிறக்கி காதுங்குத்தி ஒரு முத்தாளி கிடைக்க போட்டி நாலு நல்ல வயதுமாச்சு நடந்து விளையாடுவாளே ஐயா ஐந்து நல்ல வயதுமாச்சு அறிவி கல்வி அதுதான் படிப்பாள் அவன் ஆறு நல்ல வயதுக்குள்ளே அந்த தர்க்கராஜன் பெற்ற மகள் எங்கள் நல்ல மானம் பெற்ற மகள் அறிவு கல்வி அது படித்து வாராள் அறிவு கல்வி படித்து வாராள் அந்த தாட்சாயணி பார்வதியாகியப்பட்ட அந்த பெண்ணானவள் ஆமையோ எப்படி எப்படி படித்து வருகிறார் தெரியுமா எப்படி எப்படி அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாளாம் அவளும் அறிந்து கொண்டாளோ 64 கலைக்கணியம் தெரிந்து கொண்டாளாம் 64 கலைக்கணியம் தெரிந்து கொண்டாளோ அறிந்து கொண்டாளோ 64 கலைக்கணியமோ அவன் 4 வேதம் ஆமான் சொல்லி 4 வேதம் உடனம்போடு 4 வேதம் 6 சாத்திரம் அறிந்து கொண்டாளோ அறிந்து கொண்டாளோ 64 கலைக்கணியம் தெரிந்து கொண்டாளோ பார்வதி 64 கலைக்கணியம் தெரிந்து கொண்டாளோ பார்வதி அறிந்து கொண்டாளோ 64 கலைக்கணியமோ தர்க்கராஜன் பெற்ற மகளாகிய தாட்சாயணி பார்வதியா ஆமண்ணே யானையேற்றம் குதிரையேற்றம் அழகுயர்ந்த தொழில்கள் எல்லாம் மல்லிடமா சிலம்பு தொழில் ஐயா சிலம்பு தொழில் அவ வரிசையோடு படித்து வாரா படித்து வாராளே சிலம்பே தொழில் சிலம்பே தொழில் அவ 7 நல்ல வயதுமாக 8 பாடம் எழுதுவாளோ நல்ல 8 நல்ல வயது கொள்ளச்சு அவ 8 பாடம் எழுதுவாளோ நல்ல 9 வயதிலே நல்ல ஓலையதும் எழுதுவாளே 10 12 வயதுக்குள்ளே அந்த தாட்சாயணி பார்வதியாள் அந்த தாட்சாயணி பார்வதியாள் ஆவ பலகளையும் நடத்தாள் பலகளையும் 10
12 வயதுக்குள்ள தாட்சாயணி பார்வதியானவள். ஆமையோ அவ பல கலைகளை எல்லாம் படித்தோம். ஆம சுவாமி. அந்த தாட்சாயணி பார்வதிக்கு என்ன ஏன்னா அந்த காலத்துலலாம் என்னம்மா ஒரு சிலேட்டோ ஒரு நோட்டு புக்கோ கிடையாது. கிடையவே கிடையாது. ஒரே ஏட்டுப்பாடம் தான். ஆமோ ஆமா, இந்த காலத்தை மாதிரி அந்த காலத்துல ஒரு நோட்டு பாடம் கிடையாதுண்ணே. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, இப்ப வாத்தியார் தேடி நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆத்து மணல் இருக்கு பார்த்தியா, ஆத்து மணல், அதுல ஆனா ஆவனான்னு எழுதி படிச்சிருக்காங்க. ஆமா, எப்படி எழுதி படிக்க தெரியுமா? ஆனா ஆவண்ணா ஈனாயி அண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஆனாவண்ணாயினாயி அண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏனா ஏ அண்ணா அண்ணா ஓ அண்ணா ஏ அண்ணா அண்ணா ஓ அண்ணா அவனா கேனா அப்படி 12 வயதுக்குள்ளே அந்த தர்க்கராஜன் பெற்ற மகள் அந்த தாட்சாயணி பார்வதியால் நல்ல 16 வயதுமாச்சு. நல்ல பக்குவதி பெண்ணுமானாள். அவ பூத்திருந்தாள், நிறைந்திருந்தாள், புஷ்பவதி பெண்ணுமானாள். பெண்ணுமானாள். அந்த தாட்சாயணி பார்வதியாய் பார்வதியாய் பெண்ணுமானாள். அவ அள்ளி மலர் போத்ததை போல் அவ அருங்கிலியா போத்திருந்தாள். நல்ல கனகாம்பரம் பூத்ததை போல் நல்ல கனிமொழியா போத்திருந்தாள். நல்ல தேங்கரும்பு பூத்ததை போல் நல்ல தேன்மொழியால் பூத்திருந்தாள். நல்ல முல்லை மலர் பூத்ததை பூத்ததை போல் அந்த தர்க்கராஜன் பெற்ற மகள் அந்த முனிகோழியால் பூத்திருந்தாளே. அப்படி தர்க்கராஜன் பெற்ற மகளாகிய தாட்சாயணி பார்வதியானவள் ஆமையோ அவ பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கும் பொழுது, எப்பா பூத்திலிருந்து புஷ்பவதி பெண்ணா இருந்தாலும் அவளுக்கு என்ன செய்யணும்? சடங்கு சாஸ்திரம் கழிக்கணும். தண்ணி ஊத்தணும்ல. அப்ப எந்த தண்ணியை கொண்டு ஊத்துவாங்க? என்ன என்ன ஒரு பொண்ணு பூத்து நிறைந்து வச்சுக்கோ, அவளுக்கு செலவு யார் செய்யணும்? அவளுக்கு செலவு சீதனை யார் செய்யணும்? ஆமா, தாய்மாவன் தான் செலவு வந்து சேரும். அப்படி தர்க்கராஜன் பெற்ற மகளான தாட்சாயணி பார்வதியால் தேவிக்கு அவளுக்கு ஆத்து தண்ணி கொண்டு வந்து ஐரசத்து மதக்கும் என்று குளத்து தண்ணி கொண்டு வந்தாள். போக்கு எச்சம் போட்டிருக்கும் கிணத்து தண்ணி கொண்டு வந்தாள். கிண்ட சத்து மதக்கும் என்று ஆளுரங்கா கஜமதியிலே
ஆணலையும் பெண்ணலையோ ஐயா கஜமதிலே அங்க ஆணலையும் பெண்ணலையும் அன்போடு ஓடிடும் ஆணலையில் தண்ணி கொண்டா அழிந்து போவான் அம்மா பெண்ணலையில் தண்ணி கொண்டு பெருமையோடு வாராதே தலைக்கு தண்ணி ஊத்த வேண்டும் ஊத்த வேண்டும் சடங்கு சாசிரத்தை கழிக்க வேண்டும் கழிக்க வேண்டும் ஊத்த வேண்டும் அப்படி தலைக்கு தண்ணி ஊத்த வேணும் என்று தாட்சாயினி பார்வதி ஆளுக்கு ஆமையோ இப்ப ஒரு பொண்ணு பிறந்தா தாட்சாயினி பார்வதிக்கு என்ன தலைக்கு தண்ணி ஊத்தணும்னா சொந்த பந்தங்களா சொல்லி அனுப்பணும் இல்லையா அவரோ 56 தேசத்து நாட்டுக்கு அரசர் யாரு யாரு இப்ப அந்த தர்க்கராஜன் தார்காவல்லியும் 56 தேசத்து அரசரா இருக்கும் பொழுது அத்தனை தேசத்துக்கும் அறிக்கை அனுப்பணும் இப்ப எப்படி சொல்லி அனுப்புதாங்க இப்ப ராஜ ஸ்ரீகணம் பொருந்திய ஆமா திரு அல்லாட்ட திருமதி போட்டு அவங்க பேரை எழுதி அப்படி ஓலை அனுப்புதாங்க எந்த நாட்டுக்கு அனுப்புதாங்க ஏன்னா அவங்களுக்கு கீழே இருக்க அந்த 56 தேசத்துக்கு அனுப்புதாங்க அப்படி அனுப்பிய ஒரு வேளையில அந்த ஒட்டனை வரவழைத்து அவன் கையில ஓலையை கொடுத்து இந்த 56 தேசத்துக்கு சென்று என் மக தாட்சாயணி பார்வதிக்கு சடங்கோடு சுயவரம் இப்ப 56 தேசத்துக்கு அறிக்கை ஓலை கொடுத்துட்டு சொல்லுதாங்க இந்த ஒட்டை என்ன செய்தான் 56 தேசத்துக்கும் வர்றான் 56 தேசத்துக்கு வந்து என் மகா பார்வதியாளுக்கு சடங்கோடு சுயவரம் வைத்திருப்பதனால 56 தேசத்து அரசர்களே அத்தனை பேரும் தவறாமல் வரணும்னு அறிக்கை போல அனுப்புதான் ஆமா சொல்றான் அந்த ஒட்டனானவன் அப்படி ஒட்டன் சொன்ன போது இந்த தாட்சாயினி பார்வதாதேவி ஆளுக்கு அவ எப்படி அழகோடு இருக்கிறா தெரியுமா அந்த தாட்சாயினி பார்வதாதேவியானவள் அவளுக்கோ கோபப்பட செய்யலே பொம்பளையா அழகோ இழுத்தாணி வார்த்ததை போல் ஏந்தினையால் மூக்கழகோ மஞ்சன வெட்டி போலே மங்கையவாடி கமுசங்கூளை சாய்ந்ததை போல் கண்ணழகி கழுத்தழகோ உளவாள தண்டு போலே பொம்பளையால் ரெண்டு இளவாள தண்டு போல தண்டு போலே ஏந்திலையால் துடையழகா அழகோ ஐயா தண்டு போலே நல்ல முத்து கட்டி வார்த்ததை போல் 32 பல்லு பதக்கம் கட்டி வார்த்ததை போல் பக்கம் 16 பல்லு சிற்றூடுக்கு கலைந்ததை போல் சிற்றூடுக்கு கடைந்ததை போல் ஆவா சேலை கட்டு இடையழகோ சேலை கட்டு இடையழகோ அவ எடையழகா துடையழகா உடையழகோ ஏந்திலையாள்
கால் நடையழகா அடையலகு அந்த தர்க்கராஜன் பெத்த மாவா பெற்ற மகள் அந்த தாட்சாயணி பார்வதியா பார்வதியால் அப்படி அழகோடு இருக்கும் இருக்கும்போது ஐயா தன்னழகு காணாது என்று அவளுக்கு தங்க நகை போட்டுவாரு நல்ல செப்புக்குள்ள அடைத்து வைத்த நல்ல சேலவர்ண பட்டுடோட்டி ஐயா குழலுக்குள்ள அடைத்து வைத்த நல்ல கோலவர்ண பட்டுடோட்டி ஐயா பச்சை நிறத்தாலே ஐயா பச்சை நிறத்தாலே அவளும் பைங்கிலியா பட்டுடோட்டி அந்த பைங்கிலியா வட்டும் கேட்டு அப்படி நின்றவர்கள் தான் மயங்க அவன் நிலத்துக்கு ஒரு பட்டு போட்டு அங்க பார்த்தவர்கள் தான் தான் மயங்க அவன் பாதத்தோடு பொட்டும் போட்டு அந்த தாட்சாயணி பார்வதியால் எங்கள் நல்ல மாடம் பித்தமாக அந்த அழகோடு இருக்கும் போது அவ தங்க நகை போட்டுவாளோ அவ தங்க நகை போட்டும் போது எங்க தாட்சாயணி பார்வதியால் இன்னும் அழகோட இருப்பாளோ அழகோடு இருப்பாள் அப்படி அழகோடு தாட்சாயணி பார்வதியால் இருக்கும் பொழுது 56 தேசத்து அரசர்களும் வரணும் 56 தேசத்துல அரசன் எதுல வராங்க இப்ப ஆணையில வரவங்க ஆணையில குதிரையில வரவங்க ஒட்டகத்துல வரவங்க இப்ப ரதத்துல வரவங்க ரதத்துல தான் வராங்க நடந்து வரவங்க ஆமா அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப நடராஜா பஸ்ல வராங்க அப்படி அத்தனை 56 தேசத்து அரசர்களும் இந்த பார்வதியாரோட கல்யாணம் அந்த சடங்கோடு சுயவரத்துக்கு வர வேண்டும் என்று என்ன எப்படி வணங்குதாங்க இந்த இந்த 56 தேசத்து அரசு அதிபதி இந்த தர்க்கராஜனை எப்படி அறிக்கையோடு அனுப்பியிருக்கான் தெரியுமா என் மகா பார்வதியா அவளுக்கு சடங்கோடு சுயவரம் வைத்திருக்கும் பொழுது அந்த அலங்கார பந்தலில் என் மகா பார்வதியா எரியக்கூடிய மாலை யாரோட கழுத்துல போய் விழுகிறதோ இப்ப அவர்தான் என் மகளுக்கு மணவாள எனக்கு அவர்தான் மருமகன் அப்படி எழுதி அனுப்பியிருக்கார் தர்க்கராஜன் அந்த தர்க்கராஜன் எழுதி அனுப்பின போது அந்த தர்க்கராஜனோட கோட்டைக்கு வர வேண்டும் என்று இந்த 56 தேசத்து அரசர்களும் இன்னும் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த தாட்சாயணி பார்வதியா எரியக்கூடிய மாலை நம்ம கழுத்துல விழணும்னா இப்ப என்ன செய்யணும் இந்த 56 தேசத்து அரசர்களும் எப்படி எப்படி வணங்குதாங்க தெரியுமா இப்ப நம்ம ஐயா மாயாண்டி சுடர குலதெய்வமார் எப்படி வணங்குதாங்க ஏப்பா மாயாண்டி இந்த தர்க்கமா எரியக்கூடிய மாலை என் கழுத்துல விழுந்ததுன்னா இப்ப அடுத்த வருஷத்துல குடவிழா அன்னைக்கு இப்ப உனக்கு சல்லடம் உள்ளாகும் உனக்கு 7 பரணு கட்டி 7வது பரணுல உனக்கு நரபலி கொடுக்கும் போ அப்படின்னு வேண்டுதாங்க எப்படி வேண்டுதாங்க ஏ ஐயா ஏ மாயாண்டி சுடல ஏ மாயாண்டி சுடல ஐயா ஏ மாயாண்டி சுடல என்னையா ஏ மாயாண்டி சுடல ஐயோ தர்க்கம் கொட்ட போக தர்க்கமாக எரியும் மாலே கழுத்துல விழும்படி அணுக்கரகம் செய்தையா அடுத்த வருஷத்திலே ஏ மாயாண்டி சுடல என்ன
அடுத்த வருஷத்துல உனக்கு சல்லடமும் இல்லாம 7 பரணு கட்டி உனக்கு வைக்கணப்பா. ஆமையோ அப்படி மாயாண்டி சுடல குலதெய்வமா இருக்கும். மாயாண்டி சுடலை வணங்குறாங்க. இங்க வேற யார் இருக்கா? ஏப்பா நம்ம லவகுமார கர்ப்பசுவாமி இருக்காரு. இந்த கர்ப்பசுவாமி கோமரத்தாடி எப்படி வணங்குறாங்க தெரியுமா? ஏ ஐயாவே கர்ப்பசுவாமி, நான் தர்க்கங்கோட்ட போக போறேன். அந்த தர்க்கமாக எரியுமாளே என் கழுத்திட விழுந்ததானாள். நீயும் அனுக்கிரகம் செய்தையானாள். உனக்கு அடுத்த வருடத்திலே ஐயாவே கர்ப்பசுவாமி. ஏ கருப்பா, என்ன என்ன ஏ அந்த தர்க்கமா பார்வதி எரியுமாலே கழுத்தை விழுந்துடா. என்னையா? ஏப்பா உனக்கு தங்கத்தால கிரீட வைத்து செஞ்சு வைக்க முடியாதுக்குதான். ஆமா, உனக்கு சருகப்பட்டு வல்லோட்டோடு எடுத்து வைக்கமுங்க. ஏ அடுத்து யார் இருக்கா? யார் இருக்கா? எப்ப நம்ம சப்பானி முத்து இருக்காரு. ஏ ஐயாவே சப்பானி மாடாயே, நானும் தர்க்கம் கொட்ட போக போறே. அந்த தர்க்கமாக பார்வதியாய் அவளும் எரிய போற மாலையாது கழுத்துல விழும்படி அணுக்கரவ செய்த. ஏ சப்பானி மாடா, என்ன என்ன நீ காவலுக்கு போயிரு. காவலுக்கு ஆமாவோ உனக்கு ஒரு நல்ல ஒரு கையருவா, ஆமா அழகான கையருவாவும் ஆமையோ நெத்தி மட்ட கம்பும் அடிச்சு வைக்கணும்ப்பா. நந்துக்கிட்டுதா. ஆமாவோ ஏப்பா அடுத்து யாரு இருக்கா? ஏப்பா சின்ன தம்பி. சின்ன தம்பி இருக்காரு. ஏப்பா சின்ன தம்பி கோமரத்தா. சின்ன தம்பி எப்படி வணங்குறாங்க? ஏ ஐயாவே சின்ன தம்பி, நான் தர்க்கங்கோட்ட போக போறேன். ஐயா தர்க்கமாக பார்வதியா அவளோ எரிய போற மாலையதே ஏன் கழுத்திட விளம்படி அணுக்கரகம் செய்தையானாள். ஐயாவே சின்ன தம்பி, அடுத்த வருடத்திலே உன் கொட விழா அன்னைக்கு தான். ஏ சின்ன தம்பி, என்ன என்ன ஏ எனக்கு தர்க்கமாக எரிய போற மாலை என் கழுத்துல விழுந்ததானா? உனக்கு அடுத்த வருஷத்துல உன் கொடை விழா அன்னைக்கு எப்ப சனிக்கிழமை இருக்கும். ஒரு சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு திருப்புகளை பாடி உன்னை படுகளம் சாய்த்து, உன் படுகளம் சாய்த்து உன்னை படுகளத்திலிருந்து எழுப்பி உனக்கு சல்லடமும் குல்லாவும் உனக்கு வில்லோடு முரசோடு கொடை போட்டு கொடுக்கம்பா. அப்படி நடந்துக்கிட்டாங்க. எப்ப அடுத்து யார் இருக்கா? எப்ப நம்ம பேச்சு பிரம்மராட்சி அம்மா இருக்கா. ஏ பேச்சு பிரம்மராட்சியா தாயே பேராண்ட ஈஸ்வரி, தாய கட்ட பேச்சு கட்ட பேச்சு அம்மா காட்டு வன பேச்சு அம்மா, நானும் தர்க்கம் கொட்ட போக போறேன். அந்த தர்க்கமாக பார்வதி எரிய போற மாலையது கழுத்திட விழும்படி அணுக்கரகம் செய்தையானாள். ஏ பேச்சியம்மா, ஏ பேச்சியம்மா, நான் தர்க்கம் கொட்ட போக போறேன். ஆமையோ எனக்கு அடுத்த வருஷத்துல என்ன என்னையா இந்த தர்க்கராஜ மகன் பெத்தம்மா அந்த பார்வதியா எரியுமாள. ஆமையோ என் கழுத்துல விழுந்ததானா? என்ன உனக்கு ஒரு திருநாத்து கப்பரையும் ஆமோ தங்கத்துல திருநாறு எப்ப உனக்கு ஒரு பச்சை பட்டு நல்ல நேரியல் பட்டுன. ஆமா, நேரியல் பட்டும் நல்ல தங்கத்துல ஒரு கொப்பரையும் உனக்கு திருப்பரம்பு அடிச்சு வைக்க தாயோன்னு நந்துக்கிட்டாங்க. அடுத்து யார் இருக்கா? இப்ப யார் இருக்கா? யார் இருக்கா? இப்ப பிரம்மசக்தி. ஏன்னா அப்படி குலதெய்வம் இருந்தவங்க எல்லாம் குலதெய்வத்தை வணங்கினாங்க.
குலதெய்வம் இல்லாம யாரை வணங்குவாங்க வணங்குதாங்க யார யார ஏ மாண்டவுகா செத்தவகா ஏ மரணமாகி போனவரே மேலே இசை கலைஞர் எங்கிருந்தாலும் ஆலயத்திற்குமே விளக்கம்படி அழைக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலே இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் ஆலயத்திற்கும் விளக்கம்படி அழைக்கிறார்கள். அப்படி குலதெய்வம் இருந்தவங்களாம் குலதெய்வத்தை வணங்குதாங்க. குலதெய்வம் இல்லாதவங்க என்ன இப்ப அவங்க முன்னோர்கள் இருக்காங்களே முன்னோர்கள் ஆமா அந்த மாண்டவங்க செத்தவங்க. ஆமையோ ஏன்னா இப்ப நீ இருக்கனா ஆமா தாத்தா தாத்தா நீ யார கும்பிடுவ? இவங்க முன்னால உங்க முன்னோர்கள்லாம் யாருன்னு எனக்கு எங்க தாத்தாவோ கருமணி வளரம் பாரு. அப்போ அப்போ எப்படி வேண்டுதாங்க? ஏ மாண்டவுகா செத்தவுகா ஏ மரணமாகி போனவரே ஓ ஏ தாத்தாயோ கண்ணையா என்ன நான் தர்க்கம் கொட்ட போக போறேன். தர்க்கமாக பார்வதியா அவ எரிய போற மாலையரே ஏன் கழுத்திட விளம்படி அணுக்கரகம் செய்தையா? ஓ தாத்தா மானசுவாமி நான் அடுத்த வருஷத்துல எப்பா தைப்பொங்கல் 2ஆம் நாள் அன்னைக்கு உனக்கு நல்ல ஒரு ராஜாராணி வேட்டியும் சட்டையும் ராஜாராணி வேட்டியும் சட்டையும் எப்ப உனக்கு ஒரு பாட்டில் கோட்ரு எவ்வளவு ரூபால வேணும்? உனக்கு 145 ஒண்ணு வாங்கி வைக்கம்பா. அது மட்டும் இல்ல உனக்கு பருப்பு சோறு பொங்கி இப்ப உனக்கு கருவாட்டு குழம்பு வச்சு படைக்கங்க. அதனால தாத்தா ஓ மானசுவாமி அந்த தர்க்கமாக பார்வதியா எரிய போற மாலையதே ஏன் கழுத்திட விளம்படிக்கான கழுத்திட விழுந்ததான அடுத்த வருஷத்திலே பருப்பு சோறும் தான போங்கி கருவாடு கறி சமைத்து உனக்கும் தான படைக்கணப்பா. இந்த மாண்டவங்க சித்தவங்க மரணமாகி போனவங்களை வேண்டுதாங்க. ஆமையோ அப்படி வேண்டும் பொழுது என்ன என்னையா 56 தேசத்து அரசர்களும் எப்படி வராது தெரியுமா? எப்படி எப்படி சுவாமி? யானையில வரவேறு அனைவர்களும் வருவாரா வருவாரே அந்த தர்க்கராஜன் கோட்டைக்கு கோட்டைக்கு தான் அந்த குதிரை தெரியுமா? எப்படி வருகின்ற ஒரு 90 15 புகண்டகாண்டி கிழவரை போ கிழவரை போல் 400 பத்துஞ்சென்று ஒரு நரைத்ததலை கிழவரை போல் கிழவரை போல் 500 10 ஐயா 10 ஒரு அரி நரைத்த கிழவரை போல் ஒரு 500 10 ஒரு அரி நரைத்த கிழவரை போல் அங்க துளையாப்பு தொடவாளு அங்க ஆலங்காத்தி போன்னு அங்க புண்ணுக்கு ஒரு பூச்சி வைத்து வைத்து எம்பெருமா சிவருமா சிவபெருமாள் அந்த பகவானான சிவபெருமா சிவபெருமாள் அந்த தர்க்கராஜன் கோட்டைக்கு தாயே ஆண்டி நல்ல வேடம் கொண்டு ஐயா ஆண்டி நல்ல வேடம் கொண்டு அங்க வாராரு பகவானோ ஆண்டி நல்ல வேடம் கொண்டு வருவாரே சிவபெருமாள் அங்க புண்ணுக்கு ஒரு பூச்சி வைத்து வைத்து நின்ற
நல்ல இடங்கள் எல்லாம் அங்க நீ சோரியும் பகவானுக்கு அங்க நின்றதொரு இடங்கள் எல்லாம் அங்க நீ சோரியும் பகவானுக்கு அந்த பகவானாகிய சிவபெருமானுக்கு ஆமையோ நின்ற இடங்கள் எல்லாம் நீரா சொரியுது அமு ஏப்பா தொக்கு தொக்குன்னு இருமிக்கிட்டு திருவோட்டு பண்டாரமா வர தர்க்கராஜன் கோட்டைக்கு ஆமையா